ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள். நம்மளோட சைந்தவி அப்புறம் ஜிவி பிரகாஷ் அவர்கள் இவங்க 2 பேருமே வந்து இப்போ டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க. 2 பேருமே வந்து பிரிய போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல்களும் சோஷியல் மீடியாவில் நேற்றுலேருந்தே வந்து பரவிட்டுருக்கு. ஏன்னா வந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் திடீர்னு வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட்டை ஒன்று போட்டுட்டு, இந்த மாதிரி வந்து நாங்கள் 2 பேரும் வந்து மியூச்சுவலாக வந்து பிரிய போகிறோம் எங்களோட கரியர் டெவலப்மெண்ட்காக. ஸோ மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ எங்களோட ப்ரைவசிக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து இதை பற்றி எதுவுமே டிஸ்கஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். பட் இருந்தாலும் கூட இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் இன்னி வரைக்கும் ஹார்ட் ஆஃப் த டாபிக் அவர் தான் போயிட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஃபேவரட் செலிபிரிட்டிஸோட பசங்க எல்லாருமே வந்து இப்போ டிவோர்ஸ் அப்ளை பண்ணி எல்லாருமே பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு சில செலிபிரிட்டிஸ் மட்டும் தான் ஒன்றா இருந்துட்டுருக்காங்க. அந்த வரிசையில் நம்ம ஜிவி பிரகாஷும் ஒரு ஆளுன்னு சொல்லி நம்ம சந்தோஷப்பட்டு நிலையில் இல்லை நாங்களுமே வந்து பிரிய போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அதிர்ச்சி தகவலை ஜிவி பிரகாஷ் அவர்கள் சொல்லிட்டாரு. இது மட்டும் இல்லாமல் இவருக்கு அன்வி அப்படின்னு ஒரு சின்ன பெண் குழந்தையுமே இருக்குது. அதுவும் 2020 தான் பிறந்தது. வெறும் 4 வயசு தான் ஆகுது அந்த பெண் குழந்தைக்கும் கூட. இப்போது அதை பற்றி தான் நம்ம சைந்தவி மேடம் ஒரு சில இன்டர்வியூஸை கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு. அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்கி அவர் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து சைந்தவி மேடம் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அன்வி அப்படின்னா நம்மளோட ஜிவிக்கு ரொம்பவே பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆனது அப்படின்றது அவருக்கு வந்து சுத்தமாக வந்து நம்பவே முடியல. ஏன்னா வந்து நாங்கள் வந்து ரொம்ப காலமாக வந்து ப்ரெக்னென்ட்டே நான் ஆகலை. ரொம்ப நாளாக வந்து நான் வந்து பேபியே இல்லாமல் தான் வந்து இருந்துகிட்டு இருந்தேன். திடீர்னு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு கருத்தில் வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். ஸோ அதை வந்து நான் வந்து எனக்குமே வந்து ஒரு டவுட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் உடலில் இருக்க ஒரு சின்ன அறிகுறிலாம் வச்சு நாங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட்ட நான் வந்து மெடிக்கல்லேருந்து வாங்கி நான் வந்து அதை வந்து பயன்படுத்தி பார்த்தேன். அதுக்கப்புறம் அதில் வந்து ஆமாம் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் அப்படின்னு தான் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஃபேமிலிக்கிட்டலாம் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜிவிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரை ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வர சொல்லி இந்த மாதிரி அவர்கிட்ட நான் காமிச்சேன். அவர் என்னை பார்த்து சிரிச்சிட்டு இது வந்து தெர்மாமீட்டர் தானே அப்படின்னு சொன்னாங்க. இல்லை இதுதான் ப்ரெக்னன்சி கிட் அப்படின்னு சொல்லும்போது அவர் சுத்தமாக நம்பவே இல்லை. இல்லை வேறு யாரோடது இது அப்படிலாம் சொல்லி என்னை வந்து கலாச்சிட்டு இருந்தார். இல்லை பேபி ஃபார்ம் ஆகிடுச்சு, நான் வந்து அம்மா ஆகிட்டேன் அப்படிலாம் சொன்னேன். ஸோ அவர் வந்து பெட்ஷீட்டை இழுத்து முடின்னு தூங்கிட்டு சிரிச்சிட்டு கம்முன்னு படுத்துட்டார். மறுநாள் கூட நான் சொல்லி பார்த்தா அவர் வந்து கேட்கவே இல்லை. அவர் பண்ணது எனக்கே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் அதை வந்து காட்டினேன். அப்பயுமே அவர் நம்பலை. இது வந்து வேறு யார்தோ நீ ப்ராங்க் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி என்னை சொல்லிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா வந்து டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் டாக்டர் சொன்னதுக்கப்புறம் தான் வந்து ஜிவி வந்து நம்பவே ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து பேபி பிறந்த உடனே வந்து அவர் கிட்டத்தட்ட வந்து அவருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதும் புரியல. நாங்கள் ஜிவி அவ்வளோ சந்தோஷமாக பார்த்ததே கிடையாது. அவர் கிட்டத்தட்ட வந்து மியூசிக்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு மொத்தமே அவர் குழந்தை கூட ஜாலியாக இருந்து கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவருக்கு அவனோட குழந்தை அன்வினா அவ்வளோ பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தை பிறந்தது அவருக்கு ரொம்பவே பர்சனலாக சந்தோஷத்தை கொடுத்தது. ஸோ அவ்வளோ அளவுக்கு ஜிவிக்கு அன்வினா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சைந்தவி மேடம் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களோட பழைய இன்டர்வியூ இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியா ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களோட பிரேக்கப் பற்றி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.